குறைஞ்சது அதையாவது நீங்க செய்திருக்கீங்களா? ஆக குறைஞ்சு அதையாவது பாருங்க உங்களோட கண்ணுக்கு முன்னாடி உங்க டிராக்டர் கிளறி பாருங்க தனியா குப்பை உக்குற குப்பை மட்டும் குப்பை வந்து கூட வந்தா கொளுத்துறது நூக்குறது. ஆனா நான் சொல்லிட்டேன் உண்டு இந்த மக்கள் இருந்தாலும் இவைக்கும் ஒரு தவிசாளர் இருக்கிறாரானே அவர் வேற எங்கட ஆட்சியில 4 வருஷம் இருக்கும். ஒரு போன வள்ளிக்கு முதல் வள்ளி சொல்றேன் போன வள்ளிக்கு අපිට එමුත් ඒ සම්බන්ධව නඩු දාන්න තමයි. என்ன பிரச்சனைடா இவன் நீங்க பிரதேச சபை தானே பிரதேச சபை இருக்க ஆகாரம் கதைச்சி அவங்க பிரதேச சபை மூலியமா ஒரு முடிவு எடுக்கட்டும். அது இல்லாம நீங்க ஒரு தனிப்பட்ட முறையில் மக்களோட சேர்ந்து நீங்க மட்டும் எடுத்துருக்கீங்க. நான் மட்டும் மக்கள் தான் நிற்கிறோம். இப்ப நீங்க இதுல வந்து ஆக்கள் வந்து வேலை செய்ய விடாம போற வாகனத்தை நிறுத்தி வச்சிருக்காது. அது இல்லாம டிரைவர் வந்து முறைகேட்ட தடுத்து வச்சிருக்கு. அது வந்து ஒரு குற்றமான செயல். மேஜர் காய்ச்சிட்டு அதுக்கு சிறந்த தீர்வை தருவி நம்ம உத்தரவாதம் எழுத்து மூலம் தந்தா நாங்க சும்மா விடுவோம். இருந்தாலும் இவைக்கும் ஒரு தவிசாளர் இருக்கிறாரானே அவர் வேற இல்லை சும்மா உறுப்பினரா நிக்கணும். அப்ப அவரும் நாங்களும் வந்து நிக்கிறோம் உறுப்பினர். நீங்க கரைக்கையில தானே மேயர் தானே வேற பண்றீங்க. உங்களோட பிரதேச சபை தவிசாளர் இருக்கிறாரானே அவரும் மேயரும் வந்து கதைச்சு அதுக்குரிய தீர்வு வந்து அவையில் எடுக்கட்டும். சபையில நீங்க காய்ச்சி முடிவெடுங்க. அந்த மேயரோட மேயர் இப்பதானே வந்திருக்கிறார். எப்ப வந்த பிரச்சனை அடுத்த நாளே சபை கூட்டினதானே அந்த மேயர் வந்து இப்ப நாங்க வந்து பிரதேச மெம்பரா வந்திருக்கோம். மக்களுக்கு அதான் காய்ச்சிட்டு தவிசாளரை கூப்பிட்டு காய்ச்சி எழுதி போட்டுதாங்க. இவரும் வந்து எங்கட ஏரியால உறுப்பினராக இருக்கிறாரு. நாங்க மக்களா தான் இது வேற கூட்டிக்கொண்டு வந்திருக்கிறோம். அது சரி எனக்கு விளங்குது பிரச்சனை மக்கள் இவரையும் கூட்டிக்கொண்டு வந்திருக்கோம்னா நாங்கள் மக்கள் கூட்டிக்கொண்டு வந்திருக்கோம். நான் சொல்றேன் நாங்க ரெண்டு உங்களோட தவிசாளர் மேலாம் தானே ஒரு ஆளை மட்டும் கூப்பிடக்கூடாது. அவ மட்டும் கூப்பிடுறதுன்றது நான் உங்களுக்கும் தவிசாளர் நாங்களும் மக்களுக்கு தான் வந்துறாங்க. இது எரியறதால எங்கட பிள்ளைகள் பாதிக்கப்படாட்டிக்கும் அந்த பிள்ளைகளும் எங்கட பிள்ளைகளும் ஆயிடுச்சு. அதுக்குரிய நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டு இங்க வச்ச சிஸ்டம் வந்து கொண்டு வரதான் நாங்க வெளிக்கிறோம். சரி அது வந்து யாருக்கும் பாதிப்பு வராது. மக்களோட பாதுகாக்கிறதுக்காக சொல்றீங்க. இதே குப்பையை கொடுத்துற மானசைக்கு போடல மானசைக்கு போடல ஒதுக்கப்பட்ட இடம் பண்ணா தாங்கிற எண்ணத்துக்கு செய்யலாம். இதே இந்த மூடி போடாம கொண்டு வர குப்பை மட்டும் முக்கிற குப்பை மட்டும் தான் இருக்கு. சொல்லுங்க எங்களுக்கு நீதிமன்றத்தில் தடை உத்தரவு எடுக்கலாமண்டா இந்த டிராக்டர் குப்பை கொடுத்துற ஆட்களுக்கு போடலாம். ஆக குறைஞ்சது அதையாவது நீங்க செய்திருக்கீங்களா? ஆக குறைஞ்சு அதையாவது செய்து பாருங்க உங்களோட கண்ணுக்கு முன்னாடி உங்க டிராக்டர் கிளறி பாருங்க தனியா குப்பை உக்குற குப்பை மட்டும் இருக்கு பாருங்க. நாங்கள் நெட் வண்டி கொடுத்தோம் கோட்டேஷன் எடுத்து சபை வந்த அப்புறம் நெட் வண்டி கொடுத்தோம். அந்த நெட் வந்து ஒரு இந்திர நெட் எங்களுக்கு முதல் தந்தது நல்ல நெட். ஒரு சபையில ஒரு மாநகர சபையில பொறுப்பா இருக்க ஒரு ஆள் வேலை பிக்குது வேலை ஈதுன்னு சொல்லலாமா? ஒரு நிமிஷம் கடமை இவியல் வர முதல் தான் நாங்கள் நெட் இனி இவியல சபை கூடித்தாங்கன்னா எங்களுக்கு அந்த தீர்மானத்தை எடுத்து நெட்டை வேண்டி தருவோம். அது மட்டும் நாங்கள் அது வரைக்கும் அதை போட சொல்லுங்க கொடுத்தது அது சுருங்கி போயிடுச்சு. சரி அதை விட பாருங்க உள்ளுக்கு எவ்வளவு ஆஸ்பத்திரி கழிவு போட்டு ஏன் எரிபடுது அதை பாத்தீங்களா? அதுக்காக தானே இப்ப என்ன போட்டு கிடக்குது. ஓ அதுக்கு சபை பாருங்க சபை தொடங்கினது எங்களுக்கு தெரிஞ்சது. ஒரு போன வள்ளிக்கு முதல் வள்ளி சொல்றேங்க போன வள்ளிக்கு நடக்குது என்ன குப்பை வந்து கூட வந்தா கொளுத்துறது பிறகு நூக்குறது பிறகு கொளுத்துறது இது படம் காட்டுற வேலை தான்.
அதுதான் நடக்குது. யதார்த்தமா தான் குப்பை கூடினோட கொடுத்துறது, பிறகு குறையும், பிறகு கொடுத்துறது, பிறகு குறையும். இதுதான் நடக்குது. இந்த சனத்தை வந்து பாருங்க, இந்த இவங்க சாப்பிடுற கோப்பையை வந்து பாருங்க, நீங்க சாப்பிடுற கோப்பையும் அவன் சாப்பிடுற கோப்பையும் வந்து பாருங்க. இது சபைக்கு இல்லாத பிரச்சனை இல்ல, மாணவர்களுக்கு வெளியாக நாட்கள் வந்து மாணவர்களுக்கு எதிரான நாட்கள் இல்ல. அன்றைக்கு இந்த பாதையாளர் வரையிலாக்குறது இதுல ஒரு உண்மையா ஒரு விஷயம் சொல்றேன். அதுல எந்த அளவுக்கு ஒரு இதான் தீவிரமான விஷயம் இருக்குன்னு ஜோசி. இந்த காத்து காலம் வந்து இந்த பக்கம் வீசுற காத்து. இந்த நேரத்துல மானசபை குப்பை கொடுத்துறேன்டா கொடுத்துமா மக்கள் பிரச்சனை வருமென்று தெரியும் தானே. எனக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துக்கு மேல நடக்குது. நான் எனக்கு விருத்தறிஞ்சு நான் வெளில வந்த பிறகு 10 வருஷத்துக்கு மேல கொளுத்துறது இதுல ஒரு மாற்று கருத்து இல்ல, ஒரு விஷயமும் இல்ல. சரியோ இன்றைக்கு நாங்க உள்ளுக்கு போய் பார்க்க கேட்க மாநகர முதல்வர்கிட்ட அனுமதி தேவை, சரிதானே? அப்படி நாங்களே உள்ளுக்கு போயிலாட்டி எந்த விசாமி உள்ளுக்கு போய் கொடுத்துறான்? உங்களோட எல்லை கடை உங்கள வேலை போட்டுக்கிறீங்க, எதுக்குனால போறான் கண்டுபிடிங்க. ஒரு கேமரா போட்டுங்க, தொங்கல் வரையும் தெரியும். அனுமதித்தபடியா செய்றீங்க. அனுமதி தெரியலாண்டா அனுமதிச்சபடியா குப்பையா கட்டுப்படுது. இதுல ஒண்ணு கட்ட வேண்டாம், அதை மதிக்கிறீங்க. நெட்டை போட்டு வேண்டா மதிக்கிறாது, மற்ற கழிவை கொண்டு வேண்டா மதிக்கிறாது, ஆஸ்பத்திரி கழிவை கொண்டாட குப்பை மட்டும் தான் போட சொல்லி சொன்னது, அதை மட்டும் மதிக்கிறீங்களா? உங்களுக்கு அந்த சட்டம் மட்டும் மதிக்கல, நீங்க மதிக்க மாட்டீங்க. என்ன மடமை நீங்களும் மனுஷன் நானும் மனுஷன். இந்த ஊர்ல இருக்கிற மனுஷன் இந்த எல்லையில சேவன வாழ்க்கையை வந்து பாருங்க, அவ்வளவு சொந்த வீட்டு வேலை நடக்குது. அங்க இருக்கிற மூடையெல்லாம் இருக்கு, அடுத்தது நெட் வேண்டோணும்டா, அதுக்குரிய ப்ரோசஸ் செய்யணும். ஒரு வேலையை கூட ஒரு வேலையை கூட கண்டபாட்டுக்கு விலை வாங்கலானே நாங்க. ஒரு விலை கூட உங்களால பார்த்து வாங்கலாம். குப்பை போடுற விலையண்டா குப்பை ஒரு விலை கூட வாங்கலாம். அதுக்கப்புறம் விலையோட வரல. இந்த பாருங்க கலி பவுசர் கொட்டவனான்னு சொல்ல அண்ணா ஒரு விஷயம், இந்த கலச்சினாங்க ஒரு கலி பவுசர் கொட்டவனான்னு சொல்லி போட்டு கலி பவுசர் வந்துட்டு நாங்கள் நீங்க போலீஸ் ஒண்ணும் இல்லையா குப்பையை கொண்டு இப்படி இப்படி கொட்டுவினா ஒவ்வொரு நாளும் 60 லோரி 50 ஹெக்டர் 50 கிலோ கொண்டு கொட்டுவினாம் கூடும் கொளுத்துவினாம் குறை. ஒரு அடுத்த நகரம் கூட நாங்க என்ன செல்லாது, அது அங்க கதிரை இருக்கவே இங்க எரியா வலிக்கிட்டாது, அதை உடனடியா நாங்க நூத்தினா திருப்பியும் அடுத்த கட்டத்துக்கு திருப்பி கொடுத்து நாங்க செய்ய வேண்டிய அவசியம். இந்த நேரத்துல இந்த ஆட்சி அமைக்கிற நேரத்துல ஏன் இந்த விஷயத்தை நாங்க செய்யணும்? மானச நீங்க ஜோதிச்சு பாருங்க, எங்களை பிடிக்காததும் எங்களை ஆட்சி அமைக்க கூடாதுன்றதும் எங்களை கெட்ட பேர் வரணும்ன்றதுக்கான செய்யப்பட்ட சதி முயற்சி. இந்த நான் சொல்றேன், மக்கள் போறதுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. 15 வருஷமா சதியா நடக்குது. கொடுத்தினா மக்களுக்கு 15 வருஷமா சதி நடக்குமா? 15 வருஷமா ஒரு கலப்பு ஆட்சி அமைக்கூடாது, சதி முயற்சி. இந்த மாநகர மக்கள் என்ன செய்வினம் தடுத்து நிறுத்தினோம். உங்களோட கழிவெடுத்து கொண்டு எங்களோட பிரதேசத்துக்கு இது ஒரு விஷயம் கழிவகற்றல் முகாமைத்துவம் எல்லா மாநகர எல்லா சபையிலையும் இருக்கு. அங்கேயும் ஏதோ ஒரு விதத்துல இப்படி நடந்து கொண்டுதான் இருக்கு. இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த சபை எல்லாத்தையும் நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. இங்க மட்டும் எங்கட சபை இல்லாத இடத்துல இந்த காணி இருக்கிறபடியா எங்களுக்கு சதி நடவடிக்கைய அடுத்த ஆக்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாகக்குடியில எங்க சபை இல்ல, கோப்பாய்க்கு நல்லொழுக்கம் தான் இருக்கு. சரி, அதை புரிஞ்சு கொள்ளுங்க. யாழ் நகரத்துக்குள்ள எந்த விதமான இது அரச காணிகளும் அங்க இல்ல. ஒரு விளையாட்டு களத்தை உருவாக்குறது கூட காணி இல்ல அங்க. இதுக்குரிய 25 ஏக்கர் காணி எடுக்க நகரத்தை தான் நாங்க எடுக்கணும். சரியா? இதுக்குரிய சிறந்த முடிவு நாங்க எடுக்காம இல்ல. ஏண்டா இவ்வளவு காலம் இருந்த ஆக்கள் எனக்கு தெரியாது. நாங்க வந்த அப்புறம் முதல் தரமாக கூட்டப்பட்டது சுகாதார சிட்டி அமைக்கிறதுக்குரிய வேர்ல்ட் பேங்கோட சேர்ந்து உலக நாடுகள் தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சபையில் உள்ள நாட்டு கழிவுகள் முகாமைத்துவம் செய்கிறதுக்குரிய நடவடிக்கை முதல் நாளத்தை நாங்கள் எடுத்து விட்டோம். அதில் இன்குபேட்டர் சிஸ்டம் ஒன்று நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம்.
சரிதானே? அது வந்து எந்த விதமான மக்களுக்கு பாதிப்பும் இல்லாம அந்த பேடுகள் அந்த பம்பஸ் ரோட்டு வழியை நாய் எடுத்துக்கு வந்துருது அதெல்லாம் சேர்த்து நாங்கள் இடத்துல கொடுத்து மக்களை சுகாதார முறைப்படி அந்த புகையை வெளியேற்றுறதுக்குரிய நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கோம். அது கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் ஆகலாம். என்ன அது வந்து எங்கட காசு இது வேணுமென்று செய்யப்பட்ட 15 வருஷம் எங்கட காணி இல்லாதபடியா தான் எரிஞ்சு கொண்டு இருக்கு. நல்லா எரிஞ்சு கொண்டு இருக்கு. 15 வருஷமா இந்த குளமாடி எரியுது. இவன் சொல்றான் நம்ம ஆட்சி அமைக்கிறதுக்கு எரிக்கிறோம். எரிச்சு போட்டு ஆட்சிக்கு எரிக்கிறதுல சம்பந்தம் இது வேற ஒன்றுமே இல்ல. இதான் உண்மை. 15 வருஷமா இங்க எரியுது. நீங்க குப்பை எரிஞ்சதுக்கும் அரசியல் பின்னணி என்று சொல்ல வரேன். உண்மை. இப்ப நான் என்ன செய்யணும்? உண்மை. குப்பை எரியக்குள்ள அங்க வந்து மாநிலத்துக்கு இழப்பீடு செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதை விட மோசமான இழப்பீடு வந்து மக்கள் செல்வாக்க குறைப்பது. மக்கள் நடவடிக்கை அரசியலாக்கினோம். இது அரசியல் இல்ல. 15 வருஷமா இருக்கல 15 வருஷமா இருக்கல ஆட்சியை குழப்பறது இல்ல. இப்பதான் ஆட்சியை குழப்பறது. என்ன கதைக்கிறாங்க? சிறுவனா இருக்கும்போது எதிர்த்தால் முதலமைச்சர் வந்து எல்லாம் நடக்கலாம். நடைமுறை நிறைய இருக்கு. ஆனா நான் சொல்லிட்டேன் உண்டு இந்த மக்கள் இதுல நின்னீங்க உண்மையான மக்கள் பாதிப்படைஞ்சவங்க நிக்கிறீங்களா இருந்த அரசியல் இல்லாம நாங்க சொல்ற ஒரே விஷயம் இந்த மாதிரியான பிரச்சனை இனி வராத அளவுக்கு எங்கட ஆட்சியில 4 வருஷம் இருக்கும். இதான் உண்மை. எந்த அரசியல்வாதி உள்ளுக்கு வந்தாலும் சுட்டு போட்டு அதுக்குள்ளதான் உண்மை. அடுத்த சந்திரிக்காக கிடையாது. அதை நான் போயிட்டு சொன்னேன் அரசியல் இல்ல அப்படி இப்ப சொன்னான் மக்களுக்கு. எல்லாம் செய்வோம். நீங்க சொல்றீங்க உங்களுடைய ஆட்சி எல்லாம் செய்வோம். இது ஆட்சி விளங்குதான்னு சொன்னா நீங்க